கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த வாரம் கிடைக்குமான்னா கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். எவ்வளோக்கு உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இந்த வாரம் உண்டு. எனக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்கிறவங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் நல்ல ஒரு லேபரை எதிர்பார்க்குறீங்க, வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் வழக்குகள் இருக்குங்கிறவங்க அந்த வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கோ வழக்குகளில் ஜெயிப்பதற்கோ ஏதோ ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆகலாம், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ்மே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்திங்கன்னா அல்லது பார்ட்னரோடு சேர்ந்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பார், நீங்களும் திருப்தியற்ற சூழ்நிலையில் இருப்பீங்க. ரெண்டு பேருமே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே இந்த வாரம் இருக்குது. கணவன் அல்லது மனைவி பிரிவு, அதில் ரெண்டு பேருக்கு யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், குறிப்பாக வைத்திய செலவுகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதில் தடை இருக்குது. இந்த வாரம் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவனோடு கூடிய சக்தியையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.